ஸோ அதனால் இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 10th லெவல் கொஷினாக இருக்கலாம். ஆனால் இது 8th லெவலாக இருந்தாலும் அந்த மசால்ஜி லெவலாக இருந்தாலும் டிரைவர் லெவலாக இருந்தாலும் கொஷின் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு தொடர்ந்து நம்ம வகுப்புகளும் அதுக்கு இன்டர்வியூ மற்றும் ப்ராக்டிக்கலுக்கான கேள்விகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம். இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கேள்வியில் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஷின்ஸ் இருக்கும். அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போனீங்கன்னா இதே கொஷின் இருக்கும், இதே சுச்சுவேஷன் சொல்லுவாங்கலாம் நினைக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ், ஒவ்வொரு மாதிரி கொஷின்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கொஷினை கேட்டிருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வேணாலும் வழங்கப்படும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி உங்களால் பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. ஏன்னா இதே கொஷினை அங்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு கொஷின் இருக்கும், வேறு ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுக்கு எப்படி பதிலளிக்கிறீங்கிறது தான். ஸோ அதனால் இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 10th லெவல் கொஷினாக இருக்கலாம். ஆனால் இது 8th லெவலாக இருந்தாலும் அந்த மசால்ஜி லெவலாக இருந்தாலும் டிரைவர் லெவலாக இருந்தாலும் கொஷின் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 2-3 ஆங்கிளில் பதில் யோசிச்சே ஆகணும். அப்படி தான் ஒரு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். இதுக்கெல்லாம் பயிற்சி வகுப்புகள் நம்ம மையம் வழங்கிட்டு இருக்கு. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கீழே போகும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். நீதிமன்றம் மூலம் வழங்கப்படும் ஜப்தி நோட்டீஸ், இதுதான் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜப்தி நோட்டீஸ் வழங்குறது ஒரு பைலிஃபோட முக்கியமான பணி. இதுதான் பைலிஃபோட முக்கியமான பணி. ஜப்தி நோட்டீஸை பைலிஃப் பணியில் இருக்கும் நீங்கள் சம்பந்தப்பட்ட வீட்டாரிடம் அல்லது நிறுவனத்திடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ நீதிமன்றம் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருவாங்க, ஜப்தி நோட்டீஸ் கொடுத்து அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, இல்லை அந்த நிறுவனத்திட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி அந்த நோட்டீஸை எடுத்து செல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட வீடு அல்லது அந்த நிறுவனம் பல மாதங்களாக பூட்டி கிடப்பதை அறிய முடிகிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஜப்தி நோட்டீஸை ஃபஸ்ட் டைம் கொண்டு போகிறீங்க, அந்த வீடு பூட்டி இருக்கு, எங்கே இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டில் விசாரிக்கும் போது தெரியல. ஏன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுருவாங்க. அப்போ தெரியலன்றவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நோட்டீஸை வீட்டில் இருக்கிறவங்க கையில் கொடுக்கணும், வீட்டில் யாரும் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு 2 செகண்ட் யோசிங்களேன். ஓகே, யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ 2-3 கோணத்தில் யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் கிடைக்கணும். எப்படின்னா, இப்போ அந்த ஜப்தி நோட்டீஸை கொண்டு போகிறீங்க, வீடு திறந்துருந்தால் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுவீங்க, கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துடுவீங்க, 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை கட்டலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஜப்தி பண்ணுவோம், உங்கள் வீட்டோட சேர்த்து ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், நான் கதவுல ஒட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லலாமா? முதல் தடவை எடுத்த உடனே கதவுல ஒட்ட முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு சம்பவத்தை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் கொடுக்கலாமா, இந்தாங்கம்மா அவங்க வந்தாங்கன்னா இதை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுப்போமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ரெஜிஸ்டர்டு தபால் மாதிரி, அதை போய் கொடுக்க முடியாது. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் திரும்பி கோர்ட்டினுடைய வளாகத்துக்கு தான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட அந்த வீட்டில் இல்லாத தகவலை சொல்லணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க. இப்போ இதுதான் கேள்வி உங்களுக்கு. நீங்கள் கொண்டு வந்து அந்த நோட்டீஸை திருப்பி கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகே, யோசிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடோ ஒரு நிறுவனமோ அது எதற்காவது ஜப்தி பண்ணுற நடவடிக்கைனாலே என்ன, பண ரீதியான நடவடிக்கை தான் ஜப்தி ஆகும். அப்போ ஏதாவது ஒரு நிறுவனம் இன்னொரு வங்கியில் கடன் பெற்றிருக்கலாம், அல்லது ஒரு வீட்டார் வங்கியில் கடன் பெற்றிருக்கலாம். அந்த வீடோ அல்லது அந்த நிறுவனமோ வங்கியில் பெற்ற கடனுக்காக வங்கி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடனை அடைக்காததுக்கு வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருப்பாங்க கோர்ட்டு மூலமாக. இப்படி தான் போயிருக்கோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டு நபர் அல்லது அந்த நிறுவனத்தினுடைய நபர்கள் வங்கியில் கடன் பெறுவதற்கு வந்தபோது, அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கடன் பெற வந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சாட்சிக்கு ஒருத்தர் 2 பேருன்னு சொல்லிட்டு 2ஆம் நபர் 3ஆம் நபர்னு அவங்க யாராவது சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ முறைப்படி கோர்ட்டுடைய அந்த ஜப்தி நோட்டீஸுடைய நடவடிக்கையில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த 2ஆம் நபர் 3ஆம் நபருக்கு நம்ம தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தான் அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஸோ அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் இந்த ஜப்தி நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்க இந்த தொகையை கட்டலை அப்படின்னு. ஏன்னா அது வந்து அக்சசபிள் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தானே. எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க
ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கள தான் நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும். அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நம்ம எடுக்கணும். அதை தான் அடுத்த கட்டமாக பண்ணுவாங்க. அப்போ அவங்க மூலமாக கொண்டு போய் அந்த வீட்டோடைய நபர் எங்கே இருந்தாலும், ஏன்னா நம்ம அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னம்மா நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டி போட்டு போயிட்டியா, சீக்கிரம் வந்து இந்த இது ரிசீவ் பண்ணிக்கோ, என்னை வந்து இங்கே கோர்ட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, உனக்கு நான் ஷூரிட்டி கழுத்து போட்டு தப்பாக போச்சு அப்படின்னு அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே இருந்தாலும். ஸோ அப்படி அந்த நோட்டீஸை திரும்ப அந்த நபரிடம் ஒப்படைக்க முடியும். ஒருவேளை அப்படி ஒப்படைக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு 15 நாட்கள் அந்த ஜப்தி நோட்டீஸ்க்கான கால அவகாசம் இருக்கும். அந்த 15 நாளைக்குள்ளே அவங்க ரிசீவ் பண்ணலன்னா நாமளே கொண்டு போய் பைலீஃப் வழியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அவங்களுடைய செவத்தில் வந்து அவங்களுடைய கதவுல போய் ஒட்டிட்டு வந்துடலாம். ஜப்தி, இந்த வீடு வந்து ஜப்தி பண்ணப்படுது அப்படின்னு ஒட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டு நபர்கள் வந்து உரிமை கோர முடியாமல் போயிடும். அதை நீதிமன்றம் ஆக்குப்பை பண்ணி என்ன பண்ணுவாங்க, வங்கியிடம் ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ இதுதான் நடவடிக்கை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே கேள்வி தாங்க, ஆனால் அதுக்கு மல்டிபிள் டைரக்ஷனில் நீங்கள் ஆன்சரை யோசித்து தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கேள்வியோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.